ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு குருதீப் எடுக ப்ளஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட். இது நீட் 45 டேஸ் மாஸ்டர் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. வர ஏப்ரல் 1லேருந்து மே 1 வரைக்கும் 35 டேஸ் மாஸ்டர் கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோன்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் என்னென்ன பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் நம்ம வீடியோ இருக்குது. So basic mathematics concept it at least 2 hours cover ஆகும். So within one video itself we cannot upload this concept. So videos 5 parts நான் divide பண்ணியிருக்கேன். இந்த 5 partsல 4 parts I already uploaded. The 5th part என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா geometrical significance of a definite integral. ஸோ என்னென்னலாம் கிராஃப் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். ஜியாமெட்ரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ டெஃபினைட் இன்டெக்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் let we consider a graph. ஸோ அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் மூவ் ஃப்ரம் ஏ பாயிண்ட் டு பி பாயிண்ட். ஸோ இது எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது அல்லது வாட் ஆக்சுவலி ஹேப்பன் அது தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஒர்க் டன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வி ஹாவ் டு பேரலாக நம்ம என்ன பிளாட் பண்ணுவோம், லைன்ஸ் பிளாட் பண்ணுவோம். அந்த ஏரியாவில் எவ்வளோ ஷேடட் ஏரியாவில் எவ்வளோ வேல்யூ கவர் ஆகிருக்கோ தட் இஸ் ஆக்சுவலி தட் ஏரியா ஷேடட் ஏரியா இஸ் கிவ் த இன்டெக்ரல். ஸோ த ஆப்ஜெக்ட் மூவ் ஃப்ரம் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு let consider one function, any function, up temperature இருக்கலாம், weather conditions. so x depend பண்ணி there is a change in y value. okay, so இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா this shaded வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ the area of shaded value, the area of the shaded. okay, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கிராஃப் பார்க்க போகிறோம். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸ் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் அண்ட் தர் கரஸ்பாண்டிங் இக்குவேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் விச் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு இன் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், y is equal to mx அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பாசஸ் த்ரூ த ஆரிஜின் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஆரிஜின் வழியாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாஸ் ஆக போகுது. அண்ட் இந்த தீட்டா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ தூரம் ஆங்கிள் மேக் ஆகிருக்கு, இந்த தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஹவு மச் இஸ் டில்ட். ஓகே, ஸோ இந்த தீட்டா பார்க்க போகிறோம். இந்த தீட்டா தான் எனது ஸ்லோப்பு, நம்மளோட ஸ்லோப். ஓகே, வாங்க இந்த கிராஃப் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம நிறைய கேசஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரெயிட் லைன். y is equal to mxன்றது ஸ்ட்ரெயிட் லைன். இது ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லணும்னா இன்னொரு விஷயம் பாருங்க, m is a constant. ஸோ y instead of m நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி x. ஓகே, ஸோ x சேஞ்ச் ஆக நம்மளோட y வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் 1 அப்படின்னா ஒய் ஆல்சோ சேஞ்ச் அஸ் 1. அதே மாதிரி எக்ஸ் 2 அப்படின்னா ஒய்யும் டபுள் ஆகும். எக்ஸ் 4 அப்படின்னா ஒய் ஆல்சோ 4. ஸோ ஃபைனலாக கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் ஷுட் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா இது 1னா இது 1, இது 2னா இது 2. ஸோ ஆஃப்டர் பாயிண்டிங் த கிராஃப் அண்ட் அதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் லுக் லைக் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்லோப்பு இது எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகிருக்கு, இந்த ஸ்லோப்பை தான் நாம் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் எப்பப்பெல்லாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரும் பாருங்கள். ஸோ இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸாக்ட்லி எங்கே பாஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இட் எக்ஸாக்ட்லி பாசஸ் த்ரூ த ஆரிஜின் அண்ட் திஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், xy இஸ் ஈக்குவல் டு m into x. ஸோ இங்கே m அப்படின்றது தீட்டாக்கு ஈக்குவல். ஓகே, இது என்ன தீட்டா அப்படின்னா டர்ன் தீட்டா. ஓகே, டர்ன் தீட்டா இங்கே எப்படி இருக்குது, பாசிட்டிவ் குவாட்ரன். இது ரெண்டுமே பாசிட்டிவ் குவாட்ரன். ஸோ இது ஸ்லோப் எப்படி இருக்க போகுது, நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைக்க போகுது. அதே மாதிரி நம்மளோட ஸ்லோப் நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வழியாக நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸை நோக்கி போச்சு அப்படின்னாக்க நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நவ் ஸ்லோப் இஸ் ஆன் நெகட்டிவ். ஸோ ஸ்லோப் எப்படி இருக்க போகுது, நெகட்டிவ்ல இருக்க போகுது. அடுத்து பாருங்க, திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னா y is directly proportional to x டபுள் ஆச்சுன்னா y become டபுள். அதே மாதிரி x குவார்டர் பார்ட் ஆச்சுன்னா y ஆட்டோமேட்டிக்லி குவார்டர். ஓகே, அண்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போகிறோம். பட் அது ஆரிஜினில் ஃப்ளோ ஆக போகிறது கிடையாது. இட் இஸ் சம் பாயிண்ட் சியில்.
ஸோ இந்த ஆரிஜினில் பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் போகாமல் ஒரு பாயிண்ட் ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் சியில் இந்த சி வேல்யூ வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் 1, 2, 3. ஸோ இந்த சி பாயிண்டில் இப்போது ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா லெட் கன்சிடர் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன குவாட்ரண்ட்டில் போகுது? திஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்னது? எம்மோட வேல்யூ, ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். இங்கே நான் எடுத்துருக்கிற பாயிண்ட்டும் எப்படி இருக்குது? இன்டர்செப்ட், இந்த ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செப்ட் ஆகிற பாயிண்ட்டும் எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவ் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இது ஸ்லோப்பும் பாசிட்டிவ், நான் எடுத்துருக்க பாயிண்ட்டும் பாசிட்டிவ். அண்ட் செகண்ட் கேஸில் பாருங்கள், செகண்ட் கேஸில் ஸ்ட்ரைட் லைன் பாயிண்ட் சி வந்து நான் எடுத்துக்கக்கூடிய இன்டர்செப்டிங் பாயிண்ட், அந்த ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் என்னோட ஸ்லோப் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். என்னோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் எக்ஸ் சைடு போயிட்டுருக்கு, லெஃப்ட் சைடு. ஸோ என்னுடைய ஸ்லோப் இங்கே எப்படி கிடைச்சிருக்கு? ஸ்லோப் பிகம் நெகட்டிவ், பட் ஸ்டில் என்னுடைய இன்டர்செப்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சி வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஸ்லோப் நெகட்டிவ், பட் இன்டர்செப்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிட்டிவ். அடுத்து தேர்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டிங் பாயிண்ட்டு நெகட்டிவ், பட் ஸ்லோப் வந்து எப்படி இருக்குது? நம்மளுக்கு பாசிட்டிவில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது இது பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்னோட கிராஃப் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சியோட வேல்யூ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. என்னோட ஸ்ட்ரைட் லைன் இப்படி பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இட் கவர் 1 செகண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் போயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் நெகட்டிவ். ஸோ தட் மீன்ஸ் சாரி இட்ஸ் அ பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ சி இஸ் நெகட்டிவ், இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் நெகட்டிவ், பட் நம்மளோட ஸ்லோப் வந்து எங்கே போயிட்டுருக்கு? இட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த தேர்ட் குவாட்ரண்ட். தட் மீன்ஸ் அ நெகட்டிவ். ஓகே, சி இஸ் நெகட்டிவ், ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். அடுத்த லைன் பாருங்கள், ஃபோர்த் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ என்னுடைய பாயிண்ட் சி வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ என்னோட ஸ்லோப் என்ன ஆகுது? என்னோட ஸ்லோப் பாருங்கள், இட் இஸ் ஆன் நெகட்டிவ். ஓகே, ஸோ என்னுடைய ஸ்லோப் இஸ் நெகட்டிவ் அண்ட் சி பாயிண்ட் ஆல்சோ ஸ்டில் இன் நெகட்டிவ். ஸோ போத். ஓகே மக்களே, அடுத்து பார்ப்போம். அடுத்து இது இந்த மாதிரி கிராஃப் வந்தால் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைன் எப்படி வேல்யூ இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனில் இது வந்து எக்ஸாக்ட்லி ஆரிஜினில் போகாததுனால எக்ஸ் வேல்யூ டபுள் ஆச்சுன்னா ஒய் வேல்யூ இட் நாட் டபுள். ஓகே, இட் நாட் பிகம் டபுள். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலானா என்ன, பேரபோலானா எது, எந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ரெக்டாங்குலர் பேரபோலா அண்ட் பேரபோலா வரும்? மோஸ்ட்லி நீட் அண்ட் ஜேஇ கொஷினில் இந்த கொஷின் இல்லாத கொஷினே கிடையாது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கேசஸில் என்னுடைய ஒய் வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸு. ஸோ எக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச். பட் இங்கே பார்க்க போகிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எக்ஸ். ஸோ அது என்ன இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒய் ஆட்டோமேட்டிக்லி என்னது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால ஒய் டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒய் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெசிப்ரோகல். ஸோ இந்த மாதிரி ரெசிப்ரோகல் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூலேருந்து ஒய் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே 15 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2 தான் இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரியான கிராஃபை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரெக்டாங்குலர் பேரபோலா, அதாவது ஹாஃப் தான் போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் 3/xன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அதே மாதிரி தான், 3/xக்கும் இதே மாதிரி வரும். ஆனால் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 எப்படி எழுதலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/xன்னு எழுதலாமா? ஸோ இங்கேயும் அப்படி தான், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும். ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் திஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ரெக்டாங்குலர் பேரபோலான்னு சொல்லுவோம். இந்த கேசஸில் பாருங்கள், இந்த கிராஃப்லேருந்து என்ன அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. எக்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்ஃபினிட்டி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒய் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ 0 ஆகிடும். அதுவே ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஒய் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்ததுன்னா அதனுடைய எக்ஸ் வேல்யூ பாருங்கள் 0. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் பார்க்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/x கான்செப்டில் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் வச்சோன்னா 1/∞ வேல்யூ என்ன நம்மளுக்கே தெரியும் 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ், ஒய் பிகம் 0. சப்போஸ் ஒய் பிகம் இன்ஃபினிட்டிவ், எக்ஸ் பிகம் 0. ஸோ இதுதான் நம்ம கேஸில் பார்க்குறோம். இது வந்து ரெக்டாங்குலர் பேரபோலா. ஸோ ரெக்டாங்குலர் பேரபோலாவில் 2 கேசஸ் இருக்குது. இது +1/x வந்ததுன்னா ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் நம்மளோட கிராஃப் ரெக்டாங்குலர் பேரபோலா. இதுவே
y is equal to -1/x அப்படின்னு இருந்ததுன்னா the exponential இந்த rectangular parabola பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள் பேரபோலா. இது எக்ஸாக்ட்லி பேரபோலா கான்செப்ட். ஸோ பேரபோலா கான்செப்டில் y is equal to இது வரைக்கும் y is equal to directly proportional to x பார்த்தோம். ஓகே, ஸோ மக்களே நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், இப்போ y directly proportional to x பார்த்தோம் அண்ட் y inversely proportional to x பார்த்தோம். இதுலேயும் -x வேல்யூ பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஸ்கொயர். ஸோ y directly proportional but square of the x. ஸோ இப்போ இதில் x வந்து 2 அப்படின்னு வச்சோம் அப்படின்னாக்க y is equal to 2 பவர் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 to the power 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள். ஒய்யோட வேல்யூ ஸோ பாருங்கள் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு வரப்போகிறது 4 பிகாஸ் 2 பவர் ஸ்கொயர் டு 4. ஓகே, ஸோ இது வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ x is equal to 2 when x is equal to 2 if it is y is equal to x squared ஒய்யோட வேல்யூ என்னன்னு வருது 4. ஸோ இந்த மாதிரி கேசஸாக நம்ம வந்து பேரபோலான்னு சொல்கிறோம். ஸோ பேரபோலா கான்செப்ட் y is directly proportional to x squared. ஸ்கொயர் டைம் என்னுடைய ஃபைனல் ஒய் வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு இந்த கிராஃபில் எக்ஸாக்டாக ஆரிஜினில் பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இதுவே ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அல்லது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னாக்க நம்மளுக்கு இப்போ ஒய் சேஞ்ச் ஆக எக்ஸ் வந்து என்ன ஆக போகுது, சேஞ்சஸ் ஆக போகுது. ஸோ இந்த பேரபோலா ஒய் ஸ்கொயர் பேரபோலா எப்படி இருக்கும்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸில் ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ த பேரபோலா லைக் திஸ் which is parabola exactly எங்க cross ஆகும், it is passes through the origin. okay, and வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் கிராஃப் பார்க்க போகிறோம். எக்ஸ்போனன்ஷியல் கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் இஸ் நத்திங் பட் e to the power of x. ஸோ ஒரு e to the power of x கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் எக்ஸ்போனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆகுது. என்னோட எக்ஸோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும்போது ஓகே எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக என்னோட ஒய் வேல்யூ என்ன ஆக போகுது, மினிமம் ஆக போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ மினிமமாக இருக்கும்போது ஒய் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதுதான் என்னது எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு a to the power a into e to the power minus kx இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்போனன்ஷியல். இது வந்து டிக்ரீசிங் கிராஃப்னு சொல்லுவோம். இது என்ன கிராஃப்னு சொல்லுவோம், டிக்ரீசிங் கிராஃப். ஏன் அப்படின்னாக்க ஏ இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்போனன்ஷியலாக ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் எக்ஸ்போனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்படி சொல்லுவோம். ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அந்த இடத்துல எக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்மட் இருக்குது பாருங்கள். இந்த லைன் ரீட் பண்ணுங்கள். in this graph okay, so y is equal to a at x is equal to 0. so y வந்து பாருங்கள் x வந்து 0வா இருக்கும்போது y வேல்யூ பாருங்கள் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. அதே மாதிரி x மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும்போது y 0. ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஒய் மேக்ஸிமம் எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஒய் வந்து மேக்ஸிமம் ஏ வேல்யூவில் இருக்குது. த சேம் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் போக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிடும், 0. தட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல். அண்ட் இந்த கிராஃபில் பாருங்கள், இங்கே வந்து 1 மேலே இருக்கிற கிராஃபில் வெறும் a e to the power of minus kx. பட் இந்த கிராஃபில் பாருங்கள் y is equal to a into 1 minus e to the power of minus kx. இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்வ் பாருங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்கே எக்ஸு 0வாக இருக்கும்போது ஒய் மேக்ஸிமம், ஒய் எக்ஸு இன்க்ரீஸ் ஆக இன்ஃபினிட்டி டைம் ஒய் 0 ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு 0ல் இருக்கும்போதே எனக்கு ஒய் எப்படி இருக்க போகுது, தட் கேசஸ் பாருங்கள் த வேல்யூ ஆஃப் ஒய் இன்க்ரீசஸ் எக்ஸ்போனன்ஷியலி ஃப்ரம் 0 to a. ஸோ 0ல் ஆரம்பித்து ஏவோட வேல்யூ மேக்ஸிமம்க்கு போகுது, மேக்ஸிமம் ஏ வேல்யூக்கு போகுது. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா when y 0 and x 0, எக்ஸும் 0வாக இருக்குது ஒய்யும் 0வாக இருக்கும். when x இன்க்ரீஸ் ஆக என்னோட ஒய் வேல்யூவும் என்ன ஆக போகுது, மேக்ஸிமம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒய்யோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவை அட்டைன் பண்ணும். ஓகே, this is the another exponential.
ஸோ எந்த கேஸில் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், a to the power of 1 minus e to the power of minus kx, e to the power of minus kx ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா this graph is represent exponentially increasing graph. பட் வெறும் a to the power of e power minus x அப்படின்னா decreasing graph. ஸோ கிராஃப் இப்படி போகும் மேக்ஸிமம்லேருந்து மினிமம், இங்கே ஆரிஜின் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு போகும். ஓகேவா, இந்த ஃபார்மெட்டில். அண்ட் y 0 இருக்கும்போது x வேல்யூ 0, x இன்ஃபினிட்டிவ்னா y மேக்ஸிமம் வேல்யூ